டெல்லியில பொங்கல் ஷாப்பிங் போலாமா வாங்க. நானும் அம்மாச்சி தருண் மட்டும் கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு. எந்த மார்க்கெட் வந்திருக்கோம் அப்படின்னா டெல்லியில ஐஎன்ஏ மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்ல எல்லா பொருளுமே வந்து கிடைக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாரீலாம் வந்து சில்க் சாரீஸ், இங்கே உள்ள பனாரசி சில்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். சரி ஒரு கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டைம் கிடையாது, இந்த குளூரில் வெளியில் போகணும் அப்படின்னாலே இருக்குது. ஸோ இருந்தாலும் சித்தி வந்திருக்காங்களே, ஸோ அவங்களுக்காக ஒரு ஷாப்பிங்கை பண்ணிட்டு அப்புறமா வந்து நானும் அம்மாச்சியும் வந்துட்டு இருந்தோம். பெரியவனை வந்து டியூஷனில் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குல்லாலாம் போட்டு பயங்கரமாக பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அங்கே நல்லா குண்டு குண்டு வடை போட்டிருந்தாங்கங்க. சரி வாங்கலான்னு வாங்கினா ஒரு வடை 35 ரூபா. இதை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. முன்ன பின்ன வாங்கியிருந்தா தானே நமக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 10 வடையை வாங்கிட்டு வந்தாச்சு 350 ரூபாய்க்கு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டானியாவோட ஒரு ப்ரமோஷன் ஷூட் இருந்தது. அதை பசங்களை வச்சு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடை வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பிசைஞ்சிட்டு சூப்பராக வச்சு சாப்பிட்டோம். கருவாடுலாம் பொரிச்சு. ஸோ இந்த டே இன்னைக்கு இப்படி தாங்க போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.